இனிய வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. என்னோட பெயர் வந்து சுபா. நான் வந்து இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு இன்னையிலேருந்து வந்து யூடியூப்பில் வந்து தினமும் இல்லை, என்னால் முடிந்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தமிழ் பற்றி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். யூடியூபுக்காக கண்டென்ட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் வந்து அதை விட எனக்கு தினமும் இந்த வாரந்தோறும் அப்படி வந்து நான் தமிழை பற்றியே ஏதாவது பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அதனால இன்னைக்கு தமிழ் கற்றுக்கிற பள்ளியிலேருந்து நான் வந்து என்னோடய முதல் பதிவை துவங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த சமுதாயத்தில் வந்து எவ்வளவோ நம்ம வந்து முன்னேறிட்டே இருக்கோம் எல்லா விஷயத்துலேயும். என்ன இருந்தாலும் எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சிட்டு இருந்தாலும், வீடியோஸ் மூலமாக பார்த்துட்டு இருந்தாலுமே இதெல்லாம் என்ன ஒரு விஷயமா அப்படின்ட்டு வந்து எல்லாருக்கும் தோணலாம். இருந்தாலும் என்னோட மன திருப்திக்காக நான் வந்து தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கருத்துக்களையும் வந்து அவ்வப்போது பதிவு பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முழுமையான தமிழில் என்னாலையும் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து ஆங்கிலத்தை கலந்து பேசியே நம்ம வந்து பழகிட்டோம். ஸோ பட் அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாதுன்னு ஆயிடுச்சு. தமிழ் ரொம்ப பிடிக்கும், படித்ததும் தமிழ் தான். அதனால் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழை பற்றி கொஞ்சம் மற்றவங்களோட பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து ஆசைப்படுறேன். இன்னையிலேருந்து என்னோடய முதல் பதிவை வந்து நான் துவங்குறேன். இது என்ன ஒரு புதுமையான விஷயமா, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்லாம் இருக்கலாம். இருந்தாலும் என்னோட ஒரு சின்ன சந்தோஷம் தான் இதில் இருக்குது. அதுக்காக என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்னை வந்து ஊக்கப்படுத்தலைனாலும், என்னை வந்து அவதூறாக பேசாமல் இருந்தாலே வந்து எனக்கு போதும். இப்போ வந்து சமீபத்தில் நான் வந்து ஒரு புத்தக திருவிழாவுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவங்களோட இசையமுது புத்தகத்தை வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து நானும் இன்னும் வந்து முழுமையாக படித்து முடிக்கலை. இருந்தாலும் இன்றைக்கி எடுத்து பார்த்தப்போ இதில் ஒரு பாடலை வந்து நம்ம சும்மா ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி போடலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கருத்து இருந்தது. அதனால் நான் வந்து அன்றும் இன்றும் இசையமுது புத்தகத்தில் வந்து அன்றும் இன்றும் அப்படிங்கிற ஒரு பதிவை வந்து ஒரு பாடலை வந்து எனக்கு தெரிந்த மாதிரி நான் வந்து வாசித்து பதிவு பண்ணுறேன். ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் எல்லாருமே என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து என்னோடய பதிவை வந்து துவங்குறேன். பார்த்து தான் வாசிக்கிறேன் முதல் முறையாக. அதனால் ஏதாவது தவறு இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கிறேன், சரிங்களா? அன்றும் இன்றும் பண்டு தமிழ் சங்கத்தை உண்டு பண்ணிய மன்னன் சீரெல்லாம் விண்டு புகழ்ந்து பாடி இன்னும் வியக்கின்றார் பாரெல்லாம். அண்டும் புலவர்க்கெல்லாம் அந்நாள் மன்னர் கொடுத்த கொடைதானே, கண்டமிழ் இந்நாள் மட்டும் சாகாமைக்கே அடிப்படை மானே. புலவர் நினைப்பையெல்லாம் பொன்னெழுத்தால் பதித்த நூலாக்கி நலம் செய்தாரடி மானே, நம் தமிழ்வேந்தர் நம்மை மேலாக்கி இளையென்ற புலவர்க்கோ எடையின்றி பொன் தந்தார் மூவேந்தர், கலை தந்தார் நமக்கெல்லாம், அதனால் இன்றைக்கு நாம் தமிழ் மாந்தர். ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம வந்து முதல் பதிவை நான் வந்து வாசித்து பார்த்தேன். இதை வந்து நீங்களும் இந்த மாதிரி தமிழ் புத்தகங்களை வந்து இப்போ இருக்கிற பெற்றோர் வந்து உங்களோட குழந்தைகளை வந்து கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாசிக்க வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து கருத்துக்கள் சொல்வது இதை பற்றி அப்படி நான் வந்து என்னோடய பதிவை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்கிக்கிறேன். முதல் பதிவு. நன்றி, வணக்கம்.